முல்லை கூட மதிக்க கற்றுக்கொள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. உண்மையாலேயே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். தடத்தில் இருக்கக்கூடிய முள்ளையும் கூட நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த முள் உங்களை மதிக்க வச்சிடும். வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனிதனுக்கு தலகணம் இருக்கக்கூடாது. அப்படி தலகணம் இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காதுங்கிறது தான் உண்மை. சாதாரண முள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நடக்கக்கூடிய பாதையில் அந்த முள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த முள்ளை நீங்கள் மதித்து ஓரமாக எடுத்து போட்டுட்டு போகிறது தான் நல்ல விஷயம். ஒரு சிறந்த மனிதனுக்கு அழகுங்கிறதே அதுதான். அப்படி இல்லாமல் இது என்ன முள் தான் நினச்சிட்டு நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த முள் உங்களை தலைவணங்க வச்சிரும், தலைகுனிய வச்சிரும். அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முள்ளை நீங்கள் பார்த்துட்டு பாதையில் இருக்கிற முள்ளை பார்த்துட்டு அதை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் போனீங்கன்னா திரும்பி வரும்போது அது உங்கள் காலில் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எவ்வளவு தான் நெஞ்சை நிமித்திட்டு தைரியமாக நான் ஆண் பிள்ளை அப்படின்னு நினச்சாலும், நான் தலகணத்தோட நீங்கள் வாழ்ந்தாலும் கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திடும். அதனால் முள்ளாக இருந்தாலும் நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். அப்படி இல்லாத போது நீங்கள் எல்லாரிடத்துலையும் தலை குனிய வேண்டிய அவசியம் வந்துடும். அதாவது வாழ்க்கையில் முள்ளுங்கிறது உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உயர்வடைய செய்யுதுங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முள்ளை பார்த்து மதிக்காமல் நீங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது உங்கள் காலில் ஏறிடுது இல்லையா? அப்போது நீங்கள் அந்த முள்ளை குனிஞ்சு தானே எடுக்கணும். அப்போது முள்ளும் கூட இயற்கைக்கு சமம். இந்த பிரபஞ்சத்தில் முள் எதை ஒன்று நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அது மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் செய்யுங்கிறது தான் உண்மை. அதாவது ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு ஊசி எடுத்து உங்களுடைய உடலில் குத்துறாரு. அந்த வலியை நீங்கள் தாங்கிக்கிறீங்க. ஆனால் முள் குத்துனா உங்களால் வலியை தாங்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அந்த வலியை உங்களால் தாங்க முடியறதில்ல. அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, அலறுறீங்க. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்போவுமே மதிக்க கற்றுக்கணும். செயற்கையான விஷயங்களை நம்ம மதிக்கிறோமோ இல்லையோ, இயற்கையான விஷயங்களை அத்தனையுமே நம்ம மதிக்க கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் இந்த முள்ளும் கூட உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். அப்படி உங்களுடைய மனசுக்குள்ளே பதியும் போது நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மனிதனாக வாழ முடியும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருவீங்க. அதே நேரத்தில் முள் தான் அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் உங்களைப் போலவே இருக்கும் என்பது தான் உண்மை. நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் நண்பனை பற்றி கூறு என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீ சிறந்த நண்பனாக இந்த முள்ளிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை இந்த உலகுக்கு நீங்கள் கொண்டு சென்றால் நீங்கள் சிறப்பான மனிதராக இந்த பூமியில் வாழ முடியும். முள் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, தலைவணங்க கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. முள் சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த முள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கையின் சக்தியை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பதுதான் உண்மை. நன்றி.